ரிஷப ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்துல சனி வரார். லாபம்னா என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை தொடங்குறோம் அப்படின்னா அதனுடைய வெற்றி தோல்விங்கிறது எதுல தீர்மானம் ஆகுதுன்னா, அந்த பிசினஸ் லாபமா முடிஞ்சுதா ம். அடுத்து நஷ்டமா முடிஞ்சுதாங்கிறத பொறுத்து தான் அந்த பிசினஸ் வெற்றிங்கிறது முடிவாகுது. 11ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் லாப சனியாக வருகிறார். லாப சனியாக வந்திருக்கிறார். லாப சனியா வந்தவர் என்ன பண்றாருன்னா, வந்தவர் இதுவரைக்கும் நீங்க ஏதாவது அகலக்கால் வச்சு பெரிய பெருத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆயிட்டீங்க. எக்கு தப்பா போய் மாட்டிக்கிட்டீங்க. ஏற்கனவே ஒரு கடை வச்சிருக்கேன். இன்னொரு கடையும் அந்த பழைய கடை மாதிரியே நல்லா ஓடும்னு நினைச்சு தான் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஆனா என் நேரம் அது ஓடவே இல்ல. அப்படி வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது 2 கடையும் பிச்சுக்கிட்டு ஓடும். அந்த மாதிரியான பிஸி ஆக்கி விட்டுருவார். இரட்டை குதிரை ஓட்டுற மாரி ஆயிடும். 11ஆம் இடம் என்பது தூய நண்பர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். நமக்குன்னு எவனாவது ஒருத்தன் வந்து நம்மள குழப்பி விட்டுறான். இந்த பிசினஸ் பண்ணலானே, அண்ணன் இது பண்ணலானே, அது பண்ணலானே, அந்த மாதிரி குழப்பி விட்டுறான். இதனாலேயே என் லைஃப் டிஸ்டர்ப் ஆகுது. நான் பாட்டுக்கு ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன். என்ன குழப்பி விடுறதுனே வராங்க. அப்ப நல்ல நண்பர்கள், விஐபி நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க.